வெல்கம் டு ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்கில் கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். இதில் சிஸ்டமில் சி லாங்குவேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன ஐடியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டர்போ சி அப்படிங்கிற ஐடியை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் தான், நீங்கள் நெட்டில் போய் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் போகலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஸ்டமில் சி ப்ரோக்ராமிங் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகேவா? ஸோ சி ப்ரோக்ராமிங்க்கு நம்ம என்ன ஐடியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டர்போ சி அப்படிங்கிற ஐடி தான் பயன்படுத்துகிறோம். ஸோ உங்கள் இதில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ஓகேவா, ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் டவுன்லோட் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஸ்க்ரீன் வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதற்கொண்டே கொடுத்துருப்பாங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோடு ஃபைல்ஸு, சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட், டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு டுட்டோரியல்லாம் தேவை கிடையாது. ஸோ என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆப்ஷன் வருது. உங்கள் ஃபைல்ஸ் வந்து டவுன்லோடிங் அப்படின்னு வருது. சரிங்களா? இப்போ என்னோடய ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ உங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் செட்டப் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும், தேர்டாக இருக்கும். ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். செட்டப் ஃபைல் இருக்கும், தேர்டாக இருக்கும். இதுதான், இந்த ஃபைல்ஸ் தான் நமக்கு தேவைப்படுற ஃபைல்ஸு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகுது, இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்குங்க. ஸோ ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸு, நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்குங்க, இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. எஸ். ஓகே, இந்த லான்ச் ப்ரோக்ராம் எடுத்து விட்ருங்க. ஸோ ஃபினிஷ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய டெஸ்க்டாப் வந்துட்டேன். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் வருது. ஸோ இதை என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன்ஸ் மோடு எனேபிள் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்து டிக் மார்க் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டார்ட் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி என்ன ஆகும், ஃப்ரம் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வந்து நியூ ஃபைல் தான் வந்து தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கீபோர்டில் ஆல்ட் ப்ளஸ் எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் மெனு ஓப்பன் ஆகும். இதில் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? புரியுதா? ஆல்ட் எஃப் போங்க, போயிட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். சரியா? ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த நியூ ஃபைலை ஜூம் பண்ணிடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா F5 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். F5 ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். சரியா? ஸோ இதில் தான் நம்ம வந்து சி ப்ரோக்ராமிங் வந்து போட போகிறோம். ஓகே, புரியுதா? சிஸ்டமில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? ஸோ இந்த விண்டோவில் வந்து எப்படி நம்ம வந்து வெளியில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
Alt + X நான் ஷார்ட்கட் கீலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் Alt + X ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.